ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஆளி விதை பருப்பு பொடி எப்படி அடைக்க போகிறோம் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இது ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. இப்போல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி எங்கேயும் கிடைக்கலன்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இது நான் இப்போ ஒரு 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடும்பு கடாயில் போட்டுட்டு அது நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பருப்பு பொடி எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த ஆளி விதை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி யாருக்காவது பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆளி விதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது எவ்வளோ நன்மைன்னு சொன்னால் உண்மையிலே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங்காக்குது. அப்புறம் நிறைய வெயிட் லாஸ் கொடுக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா போதும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கடைன்னு வரும். யூடியூப்லேயும் வரும், ப்ளஸ் நம்ம கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த பொடியை செய்யுங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த விதையை நல்லா வறுத்தாச்சு. இது கடைன்னு வெடிக்கும். அந்த பொரியும் போது அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா நீங்கள் தட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு 1/4 கப் நம்ம துவரம்பருப்பு, ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஆளி விதையை பற்றி சொல்லணுன்னா சொல்கிறதுக்கு டைமே பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்ல நன்மைகள் இருக்குது அதில். இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம அவ்வளோவா நமக்கு தெரியறதில்லை இங்கே. இது நீங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதையும் நம்ம அது கூடயே எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது நமக்கு சத்து உருண்டை கூட பண்ணலாம் இந்த ஆளி விதையை வச்சு. இப்போ நம்ம பருப்பு பொடி பண்ணுறோம். சத்து உருண்டை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போடுங்க. இது கூடயே போட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் கருப்பாயிரும். அப்போ வாசனை வேறு மாதிரி இருக்கும். நல்லா இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு இதையும் அவ்வளோதான் லைட்டாக சூடானோன்னு எடுத்து நம்ம அது கூடயே எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வாட்டவர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 20லேருந்து 22 பூண்டு வரைக்கும் நல்லா உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம நல்ல கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். தீ கம்மியாக வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். தீ ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கருப்பாயிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் பூண்டு. இதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம வேலை. உப்பு போட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் நம்ம போட்டுடலாம். இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஹியூஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இதை வாங்கி பொடி பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடி அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. நினச்சதை விட சூப்பராக வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பிடிச்சவங்களுக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறையா பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆளி விதை பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.